சின்னத்திரை நடிகரை மணக்கிறார் பெரிய திரை நடிகை. நடிகை சுவாசிகா சமுத்திரக்கடியனுடன் ஜோடியாக நடித்தவர். கோரிப்பாளையம் படத்தில் அறிமுகமாகி ஷோக்காளி, அப்புச்சி கிராமம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தவர் சுவாசிகா. இப்போது லப்பர் பந்து என்ற படத்தில் கதை நடித்துக் கொண்டிருக்கிறார் சுவாசிகா. இவர் கேரளாவில் மலையாளத்தில் டிவி நடிகரான பிரேம் ஜேக்கப் என்பவரை நீண்ட நாள் காதலித்து வந்தார். இப்போது அந்த காதல் திருமணத்தில் முடிந்திருக்கிறது. சுவாசிகா விரைவில் நான் பிரேம் ஜேக்கப்பை திருமணம் செய்ய போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். தமிழ் கற்றுக்கொள்கிறார் சன்னி லியோன். பிரபல கவர்ச்சி நடிகை சன்னி லியோன் தமிழில் வீரமாதேவி என்ற படத்தில் நடித்து வருகிறார். வீரமாதேவி படத்தில் சண்டை காட்சிகள் அனைத்தும் படமாக்கப்பட்டு விட்டன. விரைவில் தமிழ் வசன காட்சிகள் படமாக்க இருக்கின்றன. தமிழை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்ற காரணத்திற்காக தமிழ் ஆசிரியை ஒருவரை நியமித்திருக்கிறார் சன்னி லியோன். தினமும் தமிழ் கற்றுக்கொள்கிறார் சன்னி லியோன். முடிந்தால் வீரமாதேவி படத்தில் நான் சொந்த குரலில் தமிழில் பேசுவேன் என்று சொல்கிறார் சன்னி லியோன். துபாய் தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்ட நடிகை மீண்டும் நடிக்க வருகிறார். டிக்கிலோனா படத்தில் சந்தானத்துக்கு ஜோடியாக நடித்தவர் ஷெரீன். அது மட்டுமல்லாமல் சில தமிழ் படங்களிலும் கதாநாயகியாக நடித்திருக்கிறார். அவர் துபாய் சென்ற பொழுது அவருக்கு நெருங்கிய நண்பர் அப்துல் கசாரை காதலித்தார். துபாயில் வாசனை திரவிய தொழிற்சாலை நடத்தி விற்று கொண்டிருக்கிறார் அப்துல் நசார். அவருடைய நடவடிக்கைகள் பழக்க வழக்கங்கள் பிடித்து போகவே ஷெரீன் அவரை திருமணம் செய்வது என்ற முடிவு செய்திருக்கிறார். திருமணம் விரைவில் நடக்க இருக்கிறது. விரைவில் ஷெரீன் திருமதி அப்துல் நசாராக மாறப்போகிறார். ஆனாலும் திருமணமான பின்னவரும் என்னுடைய கணவர் நடிக்க அனுமதி தந்திருக்கிறார். எனவே திருமணமான பின்னரும் நான் சினிமாவில் தொடர்ந்து நடிப்பேன் என்று சொல்லி ஷெரீன் அதற்கான முயற்சிகளில் சென்னையில் தங்கி ஈடுபட்டு வருகிறார். வெளிநாட்டு இளைஞருடன் உல்லாச சுற்றுப்பயணம் செய்கிற கங்கனா ராவத். கங்கனா ராவத் இந்தியிலே பெரிய நடிகை, நடிப்பு திறன் மிக்கவர். இவர் ஆரம்பத்தில் நடிகர் ரித்திக் ரோஷனை காதலித்தார். பிறகு ரித்திக் ரோஷனுக்கும் கங்கனா ராவத்துக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து விட்டார்கள். சமீபத்தில் கங்கனா ராவத் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் செய்த பொழுது ஒரு இளைஞருடன் கையை பிடித்து கொண்டு நெருக்கமாக படம் எடுத்து அதை வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார். இதை பார்த்த வலைதளத்தில் ரசிகர்கள் கங்கனா ராவத் வெளிநாட்டு இளைஞரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாரா என்ற கேள்வியை கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள். இதற்கு கங்கனா ராவத் எந்த பதிலும் சொல்லவில்லை.